ஸ்ரீசக்கர வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் உயர்ந்த, ரொம்ப ரொம்ப உசத்தியான ஒரு வழிபாடுன்னு சொல்றார். ரொம்ப டாப்ல இருக்கக்கூடிய மிகவும் விசேஷ அம்சம் பொருந்திய ஒரு வழிபாடு அப்படின்னே சொல்றா. இது போக இந்த ஸ்ரீசக்கரம்னா என்ன தெரியுமா? ஸ்ரீசக்கரம் தான் இந்த உலகம், உலகம்தான் ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பெரியவர்கள் எல்லாம் சொல்லுவா. இது அனைத்தையும் விட இன்னமும் அந்த ஸ்ரீவித்யா உபாசனையிலேயே அந்த அம்பிகையே தனக்குள்ளாக உணர்வுகள் எப்படி தெரியுமா சொல்லுவா? ஸ்ரீசக்கரம் தான் நம்முடைய உடம்பு, நம்முடைய உடம்பு தான் ஸ்ரீசக்கரம் அப்படின்னே சொல்லுவா. அதாவது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஞான சக்தியை உணர்ந்து கொண்டு அதனை வெளியிலே ஒரு யந்திர வடிவமாக பாவித்து அதனை பூஜிப்பதுதான் இந்த ஸ்ரீசக்கர வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஸ்ரீசக்கர வழிபாடு அதாவது யார் பண்ணுவான்னா இந்த ஸ்ரீவித்யா உபாசனை இருக்கவாள்லாம் பண்ணுவா. அவளுடைய முகத்தை பார்க்கும் பொழுது அந்த தேஜஸ் அப்படிங்கிறது தெரியும். இது எல்லாவற்றையும் விட இதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்ரீசக்கர வழிபாடு என்பது தன்னலமற்ற ஒரு சுயநலமற்ற இந்த உலக நன்மையை வேண்டி செய்யப்படக்கூடிய வழிபாடு. இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய அனைவரும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும், லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று எண்ணி இந்த உலக மக்கள் யாவரும் எல்லா விதமான நன்மையையும் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்யப்படுவதுதான் அந்த ஸ்ரீசக்கர வழிபாடு என்பது.